Welcome to my channel Syed Sultan TV. Please subscribe my channel. பிரிவினும் சுடுமோ அப்பெருங்காடு என்ற ஒற்றை சொல்தான் கம்பராமாயணத்தையே உருவாக்கியது. சிலம்புளக்கொள் என்று கண்ணகி சொன்ன அந்த ஒற்றை சொல்தான் சிலப்பதிகாரத்தை நிகழ்த்தியது. இவர்களின் உதிரம் பூசாமல் இந்த கூந்தலை முடியேன் என்று சொன்ன பாஞ்சாலியின் சபதம்தான் மகாபாரதத்தை நிகழ்த்தியது. சொற்கள் மிக முக்கியமானவை. அது வாழவும் வைக்கும், சாகவும் வைக்கும். யார் வாயிலிருந்து புறப்பட்டு யாரிடம் போய் சேர்கிறது என்பதில்தான் அதன் வீரியம் அடங்கியிருக்கிறது. அதனால்தான் பைபிள் சொல்லுகிறது, காது இருக்கின்றவர்கள் கேட்டுக்கொள்ளுங்கள் என்று சொல்கிறது. நான் யோசித்து பார்க்கிறேன், அருணிமா சின்ஹா பற்றி தம்பி வரலாற்றை பேசிக்கொண்டே இருந்தார். அவருடைய வாழ்க்கையில் அவர் சொல்ல விட்ட சில விஷயங்கள் உண்டு. ராத்திரி 1:30 மணிக்கு அந்த அம்மா தூக்கி வெளியே வீசப்படுறா. கால் ஒன்று இல்லை, உடஞ்சிருச்சு. அந்த நேரத்தில் 4:30 மணி காலையில் இன்னொரு ட்ரெயின் அடிக்குது. முதுகு தண்டம் போயிடுச்சு. சாயந்தரம் 5:30 மணி வரைக்கும் அவள் அங்கேயே கிடக்கிறா. பரேலியில் இருக்கக்கூடிய ஹாஸ்பிட்டல்ல இருந்து அவளுக்கு முதல் உதவி வருவதற்கு 13 மணி நேரம் ஆயிருக்கு. நாய்களை கல்லெடுத்து அடிச்சு அடிச்சு நாய்களிடம் இருந்து தன்னை காப்பாற்றியபடி உட்கார்ந்து இருந்திருக்கா. அவ ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போனதுக்கு பிறகு அங்க ஆபரேஷன் பண்ண டாக்டர் சொல்றார், உடனே ஆபரேஷன் பண்ணணும். ஒரு கால ஆபரேஷன் பண்ண ஒரு காலை காப்பாத்திரலாம், ஆனா அனிஸ்தீஷியா இல்லைங்கிறாங்க. அதான் பாயிண்ட். பெண் இல்லையானா? அவள் பாலியல் துன்புறுத்தலுக்கு உட்பட்டதற்கு பிறகுதான் வெளியில் வீசப்படுகிறாள். வாலிபால் பிளேயர் கை கால் போயிடுச்சு, முதுகு தண்டு உடஞ்சிருச்சு. ஒரு காலை எடுத்துருவேங்கிறாங்க, அனிஸ்தீஷியா இல்லைங்கிறாங்க. அந்த பொண்ணு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? காலையில் 1:30 மணிலேருந்து அடிபட்டு வலியால் கிடக்கிறேன், 2 காலம் போகிறதுக்கு எனக்கு வாய்ப்பு இல்லை, ஒரு காலை வெட்டி எடுங்க, அனிஸ்தீஷியா இல்லாமல் இருந்தால் பரவாயில்ல, அதை விடவா வலிச்சிட போகுது. அவ சொன்ன வார்த்தைங்க. ஒரு கால் அறுபட்டு கிடக்கிறாள். காலையில் 10 மணிக்கு வருது அனிஸ்தீஷியா. 3 நாள் மயக்கத்தில் இருக்கிறாள். 3 நாள் மயக்கத்தில் கிடந்த அருணிமா சின்ஹாக்கு கிடைத்த ஒற்றை சொல் எது தெரியுமா? அவ மலை ஏறத்துக்கு இருக்கிற ஒற்றை சொல் அவங்க மாமா சொன்ன சொல் என்ன? ஜாலியா இரு, பரவாயில்ல, என்ன போச்சு, இப்போ ஒரு கால் தானே, மலை ஏறணும்னு சொன்ன, மலை ஏறலாமா? அழுறா அவ அந்த வார்த்தையை கேட்டு. என்ன மாமா கிண்டல் பண்றியா? எனக்கு ஹிந்தி தெரியுங்கிறதுனால அந்த பேட்டியை முழுக்க கேட்டேன். அவ பேசுறான், ஏமாம்மா கிண்டல் பண்றியா? அப்போ அவர் சொல்றாரே, எவரெஸ்டே ஏறலாம், எவரெஸ்ட் ஏறதுக்கு 2 கால் தேவை கிடையாது, 1 போதும் அப்படின்னு அவர் சொல்லிவிட்டு போன அந்த ஒற்றை சொல் தான் 13 மாதங்களினுடைய கடுமையான பயிற்சிக்கு பிறகு அவ 2013ஆம் ஆண்டு மார்ச் மாதம் 12ஆம் தேதி மலையேறினார். சொல் என்ன செய்யும்? இப்போ நாம இவ்வளவு பேர் சேர்ந்து வந்திருக்கிறோமே, எதை தேடி வந்திருக்கிறோம்? சொல் தேடித்தான் வந்திருக்கிறோம். நான் எப்பொழுதும் என் வாக்குமூலத்தில், என் பேச்சினுடைய வாக்குமூலத்தில் நான் சொல்லுவதை சொல்லிவிட்டு நான் என் பேச்சை ஏன் படிக்கணும் அப்படிங்கிற தலைப்பில் நான் என்னுடைய சிந்தனைகளை வைக்கிறேன். யாருடைய உதடுகளில் ஒளிந்து கொண்டிருக்கக்கூடிய சொல் நம்முடைய வாழ்க்கை மாற்றும் என்று நமக்கு தெரியாது தோழமைகளை. அது எந்த புத்தகத்திற்குள் ஒளிந்து கொண்டிருக்கிறது என்று கூட நமக்கு தெரியாது. எவ்வளவு சீக்கிரமாக அந்த சொல் சேர்கிறதோ வாழ்க்கையில் அவ்வளவு சீக்கிரமாக மாற்றம் நிகழ்கிறது. நான் ஒரு அதிசய குண்டை வீசவா? உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடிய சொல் இதோ இங்கேதான் எங்கேயோ நிகழ்ந்து கொண்டிருக்கிறது. கவனம் இல்லாத காரணத்தினால் கடந்து போய்கிட்டு இருக்கு. மறுபடியும் விழிப்புணர்வு பெற்று கவனம் பெற்று நிற்கின்ற பொழுது அந்த சொல் ஒரு சுத்திட்டு வரும் பாருங்க, 30-40 வருஷம் ஆயிடும். பல பேர் சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். இந்த சொல் மட்டும் எனக்கு 15 வயதில் புரிந்திருந்தால்
இந்த வார்த்தை மட்டும் எனக்கு 20 வயசுல தெரிஞ்சிருந்தா இன்னைக்கு என் வாழ்க்கை இவ்வளவு சிக்கலாக இருக்காது என்று நான் பிரார்த்திக்கிறேன். உங்கள் வாழ்க்கையிலும் என் வாழ்க்கையிலும் காலத்தை விரயம் செய்யாமல் நம் வாழ்க்கையை உயர்த்துகின்ற அந்த ஒற்றை சொல் விரைவாக நம்மை வந்து சேரட்டும். திரளாக கூடியிருக்கிறோம் நாம். இதோ இந்த காலம் எக்ஸாமினேஷன் காலம். 10 + 2 + 1 9 8. இங்கே நிறைய பேர் இருக்கிறீங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதில் ஒரு பையன் என்கிட்ட கேட்டான் கள்ளக்குறிச்சியில் முந்தா நேத்து, படித்தாதான் உருப்பட முடியுமா? படிங்கிறீங்க, படிக்கலைன்னா வேலை செஞ்சா வாழ முடியாதா? இப்படி ஒரு கேள்வியை அவன் கேட்கிறான். நான் அவனுக்கு பதில் சொல்லியாக வேண்டும். ஏன் படிக்க வேண்டும்? நான் ஒரு 10 ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்துட்டு என் பேச்சை தொடங்குறேன். 10 ஸ்டேட்மெண்ட். ரொம்ப சுலபம் எது தெரியுமா? பேசுறதுங்க. ரொம்ப சிரமம் எது தெரியுமா? கேட்கறது. ஏன்னா பேசும்போது இருக்கிற இன்ட்ரெஸ்ட் கேட்கும்போது இருக்காது. எழுதும் போது ரொம்ப இன்ட்ரெஸ்டா இருக்கும், படிக்கும் போது இருக்காது. யார் ஒருவர் கேட்பதிலும் படிப்பதிலும் ஆர்வம் அதிகப்படுத்துகிறார்களோ அவர்கள் பேச்சாளர்களையும் எழுத்தாளர்களையும் ஆள்கிறார்கள். நல்ல பேச்சாளர் யார் தெரியுமா மகேஷ்? பேசிட்டு போறவங்கலாம் பேச்சாளர் இல்லை. போனதுக்கு அப்புறமாவும் யார் ஒருவர் நமக்குள்ள பேசிக்கிட்டே இருக்காங்களோ அவங்க தான் நல்ல பேச்சாளர். சிந்தனை அப்படி போடணும். நான் ஏன் படிக்கணும்? நான் ஏன் கேட்கணும்? நல்ல சொற்களை, நல்ல சிந்தனைகள் என்கின்ற எல்லையை கடந்து நான் ஏன் படிக்கணுங்கிறத நான் இப்போ ஒற்றை வார்த்தையில் சொல்றேன். படிச்சாதான் எது படிக்கணும்ன்றது தெரியுது, எது படிக்கக்கூடாதுன்னு தெரியுது. நான் சாதாரணமாக ஒரு 10 வருஷமாக சொல்கிறேன். சின்ன பிள்ளைங்க இருக்கிறீங்க, நினைவுபடுத்திக்கிறதுக்காக சொல்கிறேன். எனக்கு பிடித்தமான ஒரு மந்திர மொழி. மந்திரம் எந்த மொழியில் இருக்குதோ உங்கள் மத ரீதியாக அந்த மந்திர மொழியை வச்சுக்கோங்க. அரபி வச்சுக்கோங்க, சமஸ்கிருதம் வச்சுக்கோங்க, சீனம் வச்சுக்கோங்க, ஹீப்ரு வச்சுக்கோங்க, என்ன வேணாலும் வச்சுக்கோங்க. கீழே கிடக்குது ஒரு துண்டு பேப்பர் கிடக்குது கீழே. அரபிலையோ சமஸ்கிருதத்திலையோ சீனத்திலையோ ஹீப்ருலையோ எழுதி கீழே கிடக்குது. மிதிச்சிட்டீங்க. நீங்கள் நம்புகின்ற வேதம் இருக்கின்ற மொழி எழுதி போட்டிருக்கு. மிதிச்சிட்டீங்க. என்ன பண்ணுவீங்க? எடுத்து கண்ணில் ஒத்திப்பீங்களா? அந்த மொழியில் கெட்ட வார்த்தை எழுதி போட்டிருக்கு. தெரியாதுல்ல, வாசிச்சா தானே தெரியும் இது கண்ணில் ஒத்திக்கிறது இல்லை, கீழ்ச்சி குப்பை தொட்டியில் போடுறதுன்னு. அதனால தான் சொல்கிறேன், படிங்க. எதை பின்பற்ற வேண்டும், எதை பின்பற்றக்கூடாது என்பதனை புரிந்து கொள்வதற்காக படிங்க. நான் இன்னொரு விஷயம் சொல்லவா? நாங்கெல்லாம் ரொம்ப நிறைய நாள் பேசி பேசி நாக்கு தழும்பேறியவர்கள். இந்த பேசி பேசி தழும்பேறிய இந்த அனுபவத்தில் சொல்கிறேன், உயர்ந்த ஸ்பீக்கர் சொல்றோம்ல, பெரிய சிந்தனையாளர்கள், பேச்சாளர்கள், அவர்கள் ஆர்ப்பாட்டமாக பேசுகின்றவர்கள் மட்டும் இல்லை, அலங்காரமாக பேசுகின்றவர்கள் மட்டும் சிறந்த பேச்சாளர்கள் இல்லை. அமைதியாக ஆர்ப்பாட்டமே இல்லாமல் நம் வாழ்க்கையை புரட்டி போடுகின்ற மிக உன்னதமான சிந்தனையை விதைச்சிட்டு போறவங்களும் நல்ல ஸ்பீக்கர். ஆனா கேட்டுதான் நமக்கு பயிற்சி இல்லையே. ஆர்ப்பாட்டமாகவும் நகைச்சுவையாகவும் பேசி கேட்டு கேட்டு இந்த சமூகம் இப்பொழுது பழக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த சமூகத்திற்கு ஒரு ஆசிரியையாக, ஒரு தாயாக நான் எச்சரிக்கை விடுகிறேன். சிந்தனைகளை தேடி தேடி பிடித்துக் கொள்ளுங்கள். மூளை செலவை செய்து கொள்வதற்கு தயாராக இருக்காதீர்கள். உங்களுடைய மூளை எப்படி செயல்பட வேண்டும் என்று நான் முடிவு செய்யக்கூடாது, நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்பதற்காக படிங்க. எனக்கு புத்தனை ரொம்ப பிடிக்குங்க. புத்தன் சொல்கிறான், புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க விடாதபடிக்கு, புத்தன் காட்டிய வழியில் உங்களை, அவன் புத்தனை என்கிறான், நம்மளையும் அவன் புத்தன் தான் சொல்லுவான்.
புத்தன் காட்டிய வழியில் புத்தனை நடக்க ஒட்டாதபடிக்கு உன்னை புத்தனே தடுத்தால் அந்த புத்தனை நீ கொலை செய்யலாம். இதுதான் புத்தன். அறிவு வர வேண்டும் என்றால் படிக்க வேண்டும். பள்ளிக்கூடங்கள்ல மட்டும் இல்ல, இந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் கொரோனா பாஸ் தானே நீ இல்ல? கொரோனால பாஸ் பண்ண தானேப்பா? 10ஆவதா 11ஆவதா? இல்லப்பா, கொரோனா வரும்போது என்ன சப்ஜெக்ட் நீ இல்லப்பா அந்த பிள்ளை. அதான் சொல்றேன், உங்களுக்கு நான் அவ்வளோ சந்தோஷம். உங்களுக்கு வயசாயிடுச்சு, நீங்கள் அந்த டைமில் எழுதலை, அது சின்ன குழந்தை. எத்தனாவது தம்பி படிச்சுட்டு இருந்தா கொரோனா டைமில்? 10th. நான் ஒரு விஷயம் சொல்கிறேன், ஏன் படிக்கணுங்கிறத சொல்லிடுறேன். இப்போ ஃபைனல் எக்ஸாம் எழுதுனேன், 10th எழுதலை. ஏங்க மார்ச் மாதம் 20ஆம் தேதி சொல்கிறாங்கங்க, 20 நாள் அவ்வளோதான் ஊரடங்குன்னு. அப்புறம் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டே போயிட்டாங்க. இந்த பிள்ளைங்களாம் எக்ஸாமே எழுதல. இந்த தம்பி எந்த மார்க் வச்சு தெரியுமா +2 +1 படிச்சது? அது 10th ஸ்டாண்டர்ட்ல எழுதின ஹாஃப் ஏர்லி மார்க். நான் பிள்ளைகளை பார்த்து கேட்குறேன், எத்தனை பேர் ஹாஃப் ஏர்லி எழுதுகின்ற பொழுது இது தாண்டா என் ஃபைனல் எக்ஸாம்னு எழுதுனீங்க? அப்படி எழுதினவன் ஜெயிச்சான், அதில் தோத்தவன் தோத்தான். படிச்சிரு, காலம் எப்பொழுது மாறும் என்று தெரியாது. வாழ்க்கையில் சூழல் எப்பொழுது எப்படி வரும் என்று தெரியாது. முகமது நபி வாழ்ந்த காலத்தில் ஒரு விஷயம் நடந்தது, அதை நான் நினைவுபடுத்துகிறேன். போர் நடந்து முடிந்திருக்கிறது. போர் கைதிகள் நிறைய பேர் வந்து முகாமில் இருக்கிறார்கள். அதுல ஒருத்தனுக்கு அடிமையா இருக்கிறதுல விருப்பம் இல்லை. அவன் நேரா வந்து முகமது நபி கிட்ட கேட்கிறான், என்னை விடுதலை செய்யுங்க. முகமது நபி கேட்டார், நீ போர் கைதி, உன்னை விடுதலை செய்ய முடியாது. நான் கைதாவேன் என்று நான் நினைக்கவே இல்லை. சரி, என் மனைவி மக்களை நான் பார்க்க வேண்டும், நான் என்னை விடுதலை செய்யுங்கள். சரி, பகரமா ஏதாவது கொடு, விடுதலைக்கு ஏதாவது கொடுத்துட்டு போ. நீ போட்டிருக்கிறிய அங்கி, அதை கொடுத்துட்டு போறியா? இல்ல, அதை கொடுத்துட்டேன்னா நடுங்கி நான் செத்து போவேன், நான் எப்படி பயணம் செய்வேன்? முடியாது. முடியாது என்றவுடன், சரி உன் கையில சாப்பாடு ஏதாவது இருக்கிறியா, அதை கொடுக்குறியா? கொஞ்சம் தான் உழைத்து வைத்திருக்கிறேன், இதை கொடுத்துட்டேன்னா நான் எப்படி பயணம் செய்வேன்? என் மக்களை பார்க்க வேண்டும் என்றால் இதை தர முடியாது. அப்படி என்றால் நீ பிச்சையில் விடுதலை பெற முடியாது. யாரோ பேசுறாங்க, அவங்களுக்கு கொஞ்சம் சைலண்டா இருக்க சொல்லு. நீங்க ஃபோன் இல்லாமையே பேசலாம் சார், அவங்களுக்கு கேட்கும். எனக்கே கேட்டுச்சு. பகரமாக ஏதேனும் கொடுத்து விட்டு போ என்றால், என்னிடத்தில் ஒன்றும் இல்லை. என்னுடன் முகமது நபி ஒரே ஒரு கேள்வி கேட்டார், படித்திருக்கிறாயா? ஆம், சீன தேசத்திற்கு போய் படித்திருக்கிறேன். சரி, என் மக்களுக்கு அதை சொல்லிக் கொடுத்து விட்டு அதன் கூலியாக விடுதலை பெற்றுக்கொண்டு போ. கற்ற கல்வி விடுதலை தரும். தலபுல் இல்மி ஃபரீதத்துன் அலா குல்லி முஸ்லிமின் வ முஸ்லிமத்தின். ஆணாகவும் பெண்ணாகவும் பிறப்படுத்தியிருக்கக்கூடிய அனைவருக்கும் கல்வி என்பதனை கடமையாக்குகிறேன் என்று சொன்னார் முகமது நபி. கல்வி கற்றது ஒழுகு, கல்வியை கற்றுக்கொள். வாழ்க்கையில் அது எப்பொழுது தேவைப்படும் என்று தெரியாது. அதனால் என் உயிரானவர்களே, படித்துக் கொள்ளுங்கள். இந்த ரெக்கார்ட் பண்றதை நிறுத்திக்கோங்க. யூடியூப் அதெல்லாம் சரி, யூடியூப்னா நீங்க ரெக்கார்ட் பண்ணிக்கோங்க. நான் என்ன சொல்றேன், அரை மணி நேரம் பொறுத்துக்கோங்க, யூடியூப்ல வந்துடும். நான் என்ன சொல்றேன், இது வரைக்கும் என்ன இதில் தானே பார்த்துருக்குறீங்க, இன்னைக்கும் இதில் தான் பார்க்கணுமா? நேரில் வந்திருக்கேன்ல, கேட்டு தான் போங்களேன். எவ்வளவோ பேசுகிறேன், எத்தனையோ டிவியில் வருது. இது உங்களுக்காக தானே பேச. நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் கூட்டத்திற்கு பேசும் பேச்சாளர் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பேச்சாளர். உங்கள் ஒவ்வொருவருக்குமாக பேசிக்கொண்டிருக்கிறேன். ஐ வாண்ட் டு கனெக்ட் மை செல்ஃப் வித் யூ. நான் உங்களோடு, என்னுடைய அறிவுபூர்வமாக உங்களோடு நான் தொடர்பில் இருக்கிறேன். அதனால் சொல்லுகின்ற வார்த்தைகளை கவனம். ஒரு 5 நாட்களுக்கு முன்னால் டைம்ஸ் ஆஃப் இந்தியா படித்துக் கொண்டிருந்தேன். எதை வேண்டுமானாலும் படியுங்க, அதில் இருக்கக்கூடிய உண்மை தன்மையை, பொருளை புரிந்து கொள்ளுங்கள்.
நம்முடைய பாரத நாட்டின் பிரதமர் உயர் திரு நரேந்திர மோடி அவர்கள் தேர்வும் தெளிவும் என்கின்ற தலைப்பில் 2.5 கோடி மக்களுக்கு பேசியிருக்கிறார். எனக்கு ஏன் தெரியுமா அந்த பேச்சு முக்கியமானதா படுது? சாதாரணமான பிரிப்பரேஷன் இல்ல அது. இந்த இந்திய நாட்டினுடைய பிரதம மந்திரி பேசுகிறார் என்றால் அதற்கு பின்னால் அவருடைய மூளையையும் சேர்த்து அவருக்காக வேலை செய்யக்கூடிய எத்தனையோ உயர் அதிகாரிகள், IAS ஆபீசர்ஸ், எத்தனையோ மந்திரிமார்கள் எல்லோருடைய அந்த கருத்தும் அதற்குள்ளே இருக்கு. இந்திய நாட்டிற்கான அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மன்னர் நிலையில் இருக்கக்கூடிய ஒருவர் மக்களிடத்தில் பார்த்து தேர்வை பற்றி பேசுகிறார். 3 விஷயத்தை சொல்றேன். அவர் 18 விஷயம் பேசியிருக்கார். நீங்க போய் தேடிக்கோங்க, அது பேசுறதுக்கு எனக்கு நேரம் இல்லை. 3 விஷயங்கள் எனக்கு ரொம்ப பிடிச்சதுங்க. பெற்றோரை பார்த்து நம்முடைய பாரத பிரதமர் சொல்லுகிறார், உங்கள் குழந்தைகளின் மதிப்பெண் அட்டைகள் உங்கள் முகவரி அட்டைகள் இல்லை. உங்கள் பிள்ளைகளினுடைய ரிப்போர்ட் கார்டு உங்களுடைய விசிட்டிங் கார்டு இல்லைன்னு பாரத பிரதமர் சொல்றாருங்க. நான் ஒரு ஆசிரியராக அதை வரவேற்கிறேன். என் பிள்ளை ஸ்டேட் ஃபர்ஸ்ட் தெரியுமா? நான் சொல்கிறேன் அந்த மாதிரி ஆட்களை பார்த்து. மொத்தம் பிள்ளைங்க 3 வகை. ஒன்று நல்லா படிக்கும், புத்திசாலி, அடியே வாங்காது, 98 வாங்கிட்டு போயிட்டுருக்கோம், நிறைய சம்பாதிக்கும். 2வது வகை என்ன மாதிரி, மகேஷ் மாதிரி, படிக்கும் பாஸ் பண்ணிடும், ஃபெயில் ஆகாது. சரியாடா தம்பி? நல்லா ஆடும், பாடும், பேசும், கப்பல்லாம் வாங்கிட்டு போவோம், திறமசாலி. இது 2 நம்ம வீட்டில் இருக்காது. 3வது ஒன்று இருக்குது, புளிமூட்டைன்னு பேர் அதுக்கு. அதான் நம்ம வீட்டில் இருக்கோம். எப்போ பார்த்தாலும் அதை சுட்டி காட்டிக்கிட்டே இருப்பீங்க, படி படி படி. நான் ஒன்று சொல்லட்டுமா? நிறைய மார்க் வாங்குற மாதிரி படிக்கிற இந்த 2 பேரும் இருக்காங்கல்ல, அவங்க நிறைய சம்பாதிப்பாங்க. சும்மா தான் இருப்பான் அவன், உங்களெல்லாம் பார்த்துட்டு இருப்பான், ஆனால் படிச்சுக்கிட்டு இருப்பான். அவன் தான் இந்த 2 பேரையும் நிர்வகிக்க போற நிர்வாகி. அவன் படிச்சுக்கிட்டு தான் இருப்பான். அவன் படிக்கிறானா? அவனிடத்தில் சொல்லுங்கள், படித்துக்கொள். ஒன்னல்ல, இன்றைய இளைஞர்களுக்கு சொல்ற, பஸ் பிடிக்கிற மாதிரிங்க படிக்கிறது. கரெக்டாக பிடிச்சிடணும் பஸ்ஸை. விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஓடி போயெல்லாம் பிடிக்க முடியாது, நிற்கும் போதே பிடிச்சிடணும். காலம் இருக்கின்ற பொழுது கற்றுக்கொள்ளுங்கள், வாய்ப்பு இருக்கின்ற பொழுது அதை அறுவடை செய்து கொள்ளுங்கள். புத்தகத்தை பற்றி ஒரு 10 ஸ்டேட்மெண்ட். எனக்கு எப்பவுமே யாராவது ஒரு கருத்தை பேசினால், இவர் பேசினா இதை பேசினா எப்படி இருக்கும், இது இவர் பேசினா எப்படி இருக்கும், இது அவர் பேசினா எப்படி இருக்கும். தமிழக முதல்வர் சொல்றாரு பாருங்க, கல்லூரிகளில் எல்லாம் ஒரு திட்டத்தை கொண்டு வந்தாருங்க தமிழ்நாடு முதல்வர். நீங்க அரசியல் பேசலனா நம்முடைய நாட்டிற்கான உரிமையை பேசிக் கொண்டிருக்கிறேன், ஒரு குடிமகளாக என் கடமையை பேசிக் கொண்டிருக்கிறேன். நான் முதல்வன் அப்படின்னு ஒரு திட்டத்தை கல்லூரிகளில் கொண்டு வந்து நிறுத்துறாருங்க. ஒவ்வொரு குழந்தையும் வா நான் முதல்வன் என்று சொல், பயன்படுத்திக் கொள்ளுங்கள் என்கிறார். மாபெரும் தமிழ் கனவுன்னு நடத்துறார். இதோ புத்தக திருவிழாக்களை ஒவ்வொரு மாவட்டத்திலும் நடத்தி திரளாக மக்களை கூப்பிட்டு படிக்க வையுங்கள் என்று சொல்கிறார். பாரத பிரதம மந்திரி முதல் தமிழ்நாட்டினுடைய முதல் மந்திரி வரைக்கும் மக்களே படித்துக் கொள்ளுங்கள். இதுக்கப்புறமாவும் ஏன் படிக்கணும்னு நம்ம கேட்கப்படாது. ஆனாலும் நான் சொல்லுவேன் ஏன் படிக்க வேண்டும் என்று. இவர்களையும் அடையாளம் கண்டுகொள்வதற்காக படித்துக் கொள்ளுங்கள். நான் என்பது, என் சுயம் என்பது, என் சுய சிந்தனை என்பது மிக மிக முக்கியமானது. அது அடுத்த தலைமுறைக்கான மிகப்பெரிய வாசல் என்பதனை புரிந்து கொள்வதற்காக நாம் படித்துக் கொள்ள வேண்டும். எந்த புத்தகமாக இருந்தாலும். இப்போ ஒரு புத்தகத்தை பார்த்தேன், ஒரு 10 நாள் இருக்கும். ஒரு பையன் கேட்குறான், அம்மா கதை சொல்ல, அம்மா கதை சொல்ல. அம்மா கேட்குறா, எந்த கதைடா சொல்ல? நான் பட்ட கதையை சொல்லவா, நான் படாத கதையை சொல்லவா? யாருக்குத்தான் பட்ட கதை பிடிக்கும்? பிள்ளைகள் என்ன சொல்வீர்கள்? அம்மா ஏதாவது கஷ்டத்தை பற்றி, எப்போ பார்த்தாலும் உங்கள் அப்பா இப்படி பண்ணார், உங்கள் அம்மா இப்படி பண்ணாங்க, கஷ்டத்தையே சொல்லிட்டு இருக்காதுமா, ஜாலியாக இருமா சொல்கிறீங்களா இல்லை? பிள்ளைகள் கேட்டார்கள்,
பட்டக்கதை வேண்டாம் அம்மா, படாத கதை சொல். படாத கதை சொல்லி சொல்லி வளர்ந்தான் அந்த சிறுவன். வளர்ந்து ஆளானதற்கு பிறகு தான் கேட்ட ஞானத்தை எல்லாம் வைத்து தன் ஊரும் தன் குடும்பமும் தன் முன்னோர்களும் பட்ட கதையை எழுதினான். எழுதியவன் பெயர் தேவி பாரதி. அவன் எழுதிய புத்தகத்தின் பெயர் நீர்வழிப்படுவோம். அந்த புத்தகம் சாகித்ய அகாடமி விருது பெற்றிருக்கிறது. படித்துக் கொள்ளுங்கள். நற்றினை பதிப்பகம் போட்டிருக்கிறதாம். நான் தேடினேன், இங்கே இல்லை என்றார்கள். நாளை மதியம் வரப்போகிறதாம், வாங்கிக் கொள்ளுங்கள். சின்ன புக்கு தான், ரொம்ப வேலையெல்லாம் இல்லை. இன்னொரு விஷயம் சொல்லவா, புத்தகத்தெல்லாம் எவனாலும் காசு கொடுத்தெல்லாம் வாங்க முடியாது. வாங்கிறதெல்லாம் அச்சு கூலியும் காகித கூலியும் தான். யாரால் புத்தகத்தை காசு கொடுத்து வாங்கிவிட முடியும்? இப்ப என்னை அழைத்திருக்கிறீர்கள், என் நேரத்திற்குத்தான் எல்லாம். என் புத்திக்கு காசு தந்து விட முடியுமா? என் ஆயுளுக்கு தான் உங்களால் காசு தர முடியுமே தவிர என் சிந்தனையை ஒருபோதும் யாராலும் விலை கொடுத்து வாங்கிவிட முடியாது என்பதுதானே கல்விக்கான ஆகப்பெரிய உன்னதம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நான் கொடுக்குறேன், அதே ஸ்டேட்மெண்ட்டை எனக்கு கேட்டிங்கன்னா புக்கு எனக்கு எப்படி தெரியுமாங்க? ரோட் கிராஸ் பண்ணும்போது அம்மா கையை பிடிச்சிப்பேன்ல, அப்படி நான் புக்கு கையை பிடிச்சிக்கிறேன். தடுமாறாமல், உயிர் சேதம் இல்லாமல், யாரையும் பயமுறுத்தாமல், யாருக்கும் பணிந்து போகாமல், யாரையும் அச்சப்படுத்தாமல் என் பாதையை நான் கடப்பதற்கு என் கையிலே புத்தகங்கள் இருக்கின்றன. என்ன கேட்டா எனக்கு புக்ஸ் அப்படிதான். சில பேர்கிட்ட கேட்டாங்க, 1 கோடி ரூபாய் கொடுத்தால் என்ன செய்வீர்கள்? ஒரு நூலகம் கட்டுவேன். காந்தி. பெரியார். பெண்களின் கரண்டியை பிடுங்கிவிட்டு புத்தகம் கொடுத்தால் போதும். புத்தகம் பற்றி கேட்கும்போது, தனிமை தீவில் விடப்பட்டால் என்ன செய்வீர்கள்? புத்தகங்களோடு மகிழ்ச்சியாக இருப்பேன். ஜவஹர்லால் நேரு. என் கல்லறையில் மறக்காமல் எழுதுங்கள், இங்கே ஒரு புத்தக புழு உறங்குகிறது. பெர்ட்ரண்ட் ரஸ்ஸல். மனிதனின் ஆகப்பெரிய அப்பா, மனிதனின் ஆகப்பெரிய கண்டுபிடிப்பு எது என்ற பொழுது சற்றும் யோசிக்காமல் புத்தகம் என்றார் ஐன்ஸ்டீன். இதெல்லாம் இல்லை, புக்கு தான். வேறு எந்த சுதந்திரமும் வேண்டாம், சிறையில் புத்தகம் படிக்க மட்டும் அனுமதி அளியுங்கள். நெல்சன் மண்டேலா. பிறந்த நாளுக்கு என்ன வேண்டும் என்று கேட்டபொழுது சற்றும் தயங்காமல் புத்தகங்கள் வேண்டும் என்று லெனின் கூறினார். குவிந்தன பல லட்சம் என்கிறது வரலாறு. ஒவ்வொரு படமும் நடிக்க ஒப்புக்கொள்ளும் போது வரும் முன்பணத்தில் முதல் $100 புத்தகம் வாங்குவாராம் சார்லி சாப்ளின். ஒரு குழந்தைக்கு, ஏப்பா தம்பி அழகா சொல்லிச்சு, ஒரு குழந்தையோடு இருக்கிறீங்க, இன்னொரு குழந்தை பெத்து எடுத்துட்டு போங்க, அப்படிதானப்பா, வாங்கிட்டு போங்கிறது. அது என்னன்னு தெரியலீங்க. புக்கை மட்டும் யாராவது ஃப்ரீயாக வாங்கினாங்கன்னா கோவமாக வருங்க எனக்கு. ஃப்ரீயாக எப்படிங்க கொடுப்பாங்க புக்கை? இப்போ கொஞ்சம் போய் கேட்டு பாருங்களேன் அந்த பதிப்பாளர்களை. எப்பா, ஒவ்வொரு புக்கும் ஒரு வாழ்க்கையெல்லாம் காவு கேட்குது. காசு கொடுத்து வாங்கி படிங்க. கடனாக மட்டும் யாருக்குமே கொடுத்துடாதீங்க. என் ஃப்ரெண்டு சொன்னா, என்கிட்ட வாங்கின புத்தகங்கள் எல்லாம் அப்படி பெறப்பட்டவை தான். நான் தந்துடுறேன் அப்படின்னு வாங்குவாங்க. நான் தரமா உயிரே போனாலும் புக்கு வாங்கி தருவேனே தவிர நான் படிக்கிற புத்தகத்தை யாருக்குமே கொடுக்கறது இல்லை. ஃபோட்டோ வேணாலும் எடுத்துகிட்டு போ, ஜெராக்ஸ் வேணாலும் எடுத்து தரேன், புக்கு தர மாட்டேன். உங்ககிட்ட பழைய புக்கு ஏதாவது இருந்தால் கொடுங்களேன். ஏன் தெரியுமா? புத்தகம் என்பது படித்து தூக்கி போடுவதல்ல. அதனால் நியூஸ் பேப்பரா? படித்து கொண்டே இருப்பது தான். படிச்சுக்கிட்டே இருக்கணுங்க. பயங்கரமான போராட்ட ஆயுதங்கள் எவை என்று கேட்கப்பட்ட போது புத்தகங்கள் தான் என்றார் மார்ட்டின் லூதர் கிங். நான் தூக்கிலிடப்படுவதற்கு முன் என்ன செய்ய விரும்புகிறேன்? நான் 2 விஷயம் சொன்னார் பகத்சிங். ஒரு ஸ்வீட் சாப்பிடணும்னாரு, புக்கு படித்து முடிக்கிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கன்னார் பகத்சிங். நான் இன்னும் வாசிக்காத நல்ல புத்தகம் ஒன்றை யார் வாங்கி கொண்டு வருகிறார்களோ அவர்கள்தான் என் தலை சிறந்த தோழன் என்றார் ஆப்ரஹாம் லிங்கன். 1000 புத்தகங்களை
வாசித்தவன் ஒருவன் இருந்தால் அவனை காட்டுங்கள், அவனே என் வழிகாட்டி என்கிறான் ஜூலியஸ் சீசர். இதுல எல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சது இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஒரு ஆள் சொன்ன ஸ்டேட்மெண்ட். அந்த ஆள் பேரு டெஸ்கார்டஸ். சிந்தனை பாருங்களேன். புகழ் பெற்றவர்கள் பிரபலமானவர்கள் பேசுறது மட்டும்தான் இல்லை. டெஸ்கார்டஸ் என்கின்ற ஒரு மாபெரும் ஞானி, உலக வரைபடத்தில் உள்ள மூலை முடுக்குகளுக்கெல்லாம் போக விரும்புகிறாயா, ஒரு நூலகத்திற்குள் செல் என்கிறார். எங்க டிராவல் பண்ணணும்னா நூலகத்துக்குள்ள போடா. இன்னொன்று ரொம்ப நல்லா இருக்குது. போதும் என்று நொந்து போய் புது வாழ்வை தேடுகிறீர்களா, ஒரு புதிய புத்தகத்தை வாங்கி வாசிங்க தொடங்கு. இங்கர்சால். சில புத்தகங்களை சுவைப்போம், சிலவற்றை அப்படியே விழுங்குவோம், சில புத்தகங்களை மென்று ஜீரணிப்போம் என்கிறான் பேக்கன். புரட்சி பாதையில் கை துப்பாக்கிகளை விட பெரிய ஆயுதங்கள் புத்தகங்கள் என்கிறான் லெனின். உண்மையான வாசிப்பாளன் வாசித்து முடிப்பதே இல்லை. உடலுக்கு எப்படி நிறைய பேர் பார்க்கறதுக்கு சூப்பராக இருப்போங்க, இங்கே உள்ள நோய் இருக்கும், அதுக்கு மருந்தே கிடையாது. சிக்மண்ட் ஃப்ராய்டு, உடலுக்கு எப்படி உடற்பயிற்சியோ அது போல மனதிற்கு பயிற்சி புத்தக வாசிப்பு. பழங்காலத்தில் மகா புருஷர்களை நேரில் சந்தித்து அவர்களோடு உரையாட வேண்டுமா, புத்தகங்களோடு பழகுங்கள் என்கிறான் மாசே துங். எத்தனை பேர் எத்தனை விஷயங்களை வாசிக்க 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 என்று சொல்லி சொல்லி போயிருக்கிறார்கள் என்றால் வாசிப்பதில் ஏதோ ஒரு சூட்சுமம் இருக்கத்தானே செய்கிறது. இந்த நம்ம பிரதம மந்திரி சொன்ன ஒரு வார்த்தை விசிட்டிங் கார்டு இருக்குல்ல, இன்னும் 2 விஷயம் இருக்குது. பெற்றோர்களுக்கு இளைஞர்களுக்கும் மனசில் வச்சுட்டு போங்க 2த்தையும். பெற்றோர்களே, பிள்ளைகளை படுத்தவுடன் தூங்க பழக்குங்கள். ஒன்னாவது தூங்குதா? என்ன பிரச்சனைனா அவங்களுக்கே தூக்கம் வருது. இன்னொரு விஷயம் சொல்றார், ரீல்ஸ் பார்க்காதீங்கிறார். யாரு? பாரத பிரதமர். கள்ளக்குறிச்சியில் நேற்று அந்த குழந்தை என்கிட்ட கேட்டுச்சுங்க, மேடம் எனக்கு வழி சொல்லுங்க, 1 நிமிஷத்துல இதை வச்சிடலாம் அப்படின்னு ஒரு ரீல் பார்க்க தொடங்குறேன். அப்படி எடுத்து பார்க்கும்போது 1 நாள் ஆயிடுது. 1 ஹவர்ல முடிஞ்சு போயிடும் கிளாஸ்ன்னு உட்காடுறேன். 10 மணிக்கு உட்காந்தேன், சாயந்தரம் 5 மணி ஆயிடுச்சுன்னு பார்த்தா 10:10 தான் ஆகியிருக்குங்கிறான். வாசிக்க முடியலைங்க இன்னைக்கு, யாராலையும் கேட்க முடியல. என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட் என்டர்டெயின்மெண்ட். இந்த சகோதரி இந்த நாட்டின் மீது, இந்த மக்களின் மீது உயிரை வைத்திருக்கக்கூடிய நான் சொல்லுகிறேன், என் மக்களே, பண்பாட்டை வளர்த்து பொழுதுபோக்கை குறைத்துக் கொள்ளுங்கள். என்டர்டெயின்மெண்ட்டை குறைச்சிக்கோங்க, கல்ச்சரை வளர்த்து காட்டுங்க. நான் வாய் கிழிய பேசிட்டு ஒரு ஸ்கூல்ல பேசிட்டு படிப்பு தான் சொல்லி முடிச்சுட்டு போய் அப்படி உட்காந்தங்க. கல்ச்சுரல் ஆரம்பிச்சது. எந்த ஸ்கூல்னு சொல்ல மாட்டேன். 8ஆம் கிளாஸ் வந்துச்சு. பாட்டு வா மதனி அன்ன கொடி. 8ஆம் கிளாஸ் ஆடுது. சரி 9 என்ன ஆடுது? லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி டான்ஸ் லுங்கி. நான் என்ன சொல்றேன், திரையில் ஆடிட்டு போங்களாம்ப்பா. இதில் இன்னொரு கொடுமை தெரியுமா, டீச்சரும் பேரண்ட்டும் சேர்ந்து ஜிம்மிக்கு கமல், ஆஹா ஜிம்மிக்கு கமல் ஆடுறாங்க ஸ்கூல்ஸ்ல. யார் அனுமதிப்பது? அதனால் தான் சொல்லுகிறேன், படியுங்கள். படிச்சா தெரியும் எங்க தப்பு நடக்குதுன்னு, எது செய்யக்கூடாதுன்னு தெரியுது, எது செய்யணும்னு தெரியுது. என் அம்மாவுக்கு வயசு 79. நல்லா ட்ரெஸ் பண்ணிட்டு அப்படி வெளியில போகும்போது எங்க அம்மா கண்ணாடி வச்சிருக்கோம். எங்க அம்மா படிக்காததுன்னு சொல்லுவாங்க எல்லாருமே. கிடையாது, படிச்சது. அது உலகத்தை படிச்சது, பிள்ளைகளை எப்படி வளர்க்கணும்னு படிச்சது, புருஷனை படிச்சது. 12 வயசு எனக்கு எங்க அப்பா வேலையை விட்டார். 5 பிள்ளைங்க. அப்பா கவிஞர்,
நல்லா தெரிஞ்சுக்கோங்க, கவிஞர்களை இப்படி வெளியில் இருந்துட்டு ஜாலியாக ரசிக்கலாம். சம்பாதிக்காத கவிஞனை வீட்டுக்குள்ளே வச்சுருக்கிறது, 5 பிள்ளைங்களுக்கு அம்மாவாக இருக்கிறது கஷ்டம். ஆனால் எங்கள் அம்மாவுக்கு ஏதோ ஒரு சூட்சுமம் தெரிஞ்சு போச்சு. அப்பா சம்பாதிக்கிறதோட முக்கியம் 5 குழந்தைகளுக்கும் ஒரு கவிஞன் தந்தையாக இருப்பது ரொம்ப முக்கியம் தெரிஞ்சிருச்சு அம்மாவுக்கு. அப்படி வளர்த்தெடுத்தா எங்களை. வெளியில் வந்து ஒரு கண்ணாடி வச்சுருப்பாங்கங்க இன்னிக்கோங்க. அந்த கண்ணாடி என்ன தெரியுமா சொல்லும்? செருப்பு போடும்பொழுது கண்ணாடியை பார்த்துட்டு வெளியில் கிளம்பும்பாங்க. ஏன்னா ட்ரெஸ் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நான் எதுவும் விலகி இருக்கக்கூடாது. எத்தனை பெற்றோர்கள் தங்கள் குழந்தைகளை இப்படி பார்த்து வெளியில் அனுப்புகிறீர்கள்? எனக்கு என்னங்க வயசு, எங்கள் அம்மாவுக்கு என்ன வயசு? கல்ச்சர்.